கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கல்வாரி நாயகன் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். இது நமது விசுவாச பூமியாகிய வீரை திருச்சியினுடைய ஒரு முதல் முயற்சியாக இருக்கிறது. நிறைய இடங்களில் பாஸ்கா நிகழ்வு என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு சில நபர்கள் அதில் நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம். அதனுடைய ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்து ஒரு குட்டி பாஸ்கா என்ற ஒரு முறையில் ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை நாம் இந்த நிகழ்வு வழியாக ஒளிபரப்ப செய்து இயேசுடைய பாடுகளை தியானிப்பதற்காக நாம் ஒரே குடும்பமாக இங்கு கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதில் ஒரு சில நிகழ்வுகள் நகைச்சுவையாக இருக்கலாம். ஒரு சில நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்தை இதயத்தை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம். அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையில் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த புனிதமிக்க இந்த நிகழ்வுகள் வழியாக இயேசு எவ்வாறு பாடுகளை அடைந்தார் என்பதை நாம் காட்சிகள் வழியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே அதனை உள்வாங்கியவர்களாக இயேசு எனக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், அப்போ நான் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறேன்? இது இயேசு கிறிஸ்துடைய தியாக பயணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய தியாக பயணம் நான் எந்த அளவிற்கு என்னையை தியாகத்திற்குள்ளாக கடத்தி செல்கிறேன் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எனவே அனைவருமே அமைதியாக இருந்து இந்த நிகழ்வை முழுமையாக கண்டு இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. பாரசிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட பாரசிலுவை தலை தோளில் சுமந்து மிக கொடுமையாயிருக்கின்ற குரூரத்தை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரீ. இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யூதாஸ், யூதாஸ், என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒரு முறை யோசித்துப் பார். தியாகத்தின் ஆணிவேரை அறுத்தெறிய உன்னை வாழாய் பயன்படுத்தப் போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல் நன்மையின் ஆணிவேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதாஸ், சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் கச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையாய் உங்கள் கால்களை கழுவுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், நீ சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாய் இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்?
அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அடிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. போ சீக்கிரம் போ, உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ் போ, வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது, போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். இல்லை இல்லை, நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணை கற்களில் கூறாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதாஸ் சொல்கிறாய்? ஆமாம் யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கி கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். இதுவரை தேடியும் காணவில்லை. வாருங்கள், என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரபி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். கைது செய்வதா? காது காது காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. இழுத்துச் செல்லுங்கள். பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான். உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன். நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன்.
இறைவாக்கினர் மெசியாவே, உங்களை அடித்தது யார்? சொல். மிக நடுக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். மறுதலித்து விட்டேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் முதல் நிலை. இயேசு சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நேர் சொல்லுகிறேன். தன்னை மெசியா என்கிறான், மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறான். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியரிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநனாகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாஸை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரி, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவரது இரத்தப் பழி எங்கள் பிள்ளைகள் மீது விழட்டும். இவரது இரத்தப் பழி எங்கள் பிள்ளைகள் மீது விழட்டும். சுமத்தியதா கல்மனம் கொண்ட கயவர் கூட்டம் பழியை சுமத்தியதா வீண் பழியை சுமத்தியதா தேர்ந்து தெளியாய்ந்து அறியா பிலாத்து உமக்கு
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஐயா. யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள் போ. ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளின் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! இதோ முள்முடி. யூதரின் அரசர் தலையை அலங்கரிக்க முள்முடி சூட்டுவோம். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! செங்கோல் தந்து அரசனாக ஏற்றுக்கொள்வோம். யூதரின் அரசே வாழ்க! யூதரின் அரசே வாழ்க! சிலுவையை கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம். இறைமகனே, 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 என் பாவ சுமைகளை சுமந்து கொண்டு கல்வாரி செல்கின்றாய், களைப்போடு செல்கின்றாய். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர்.
வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. கசையடியும் முள்முடியும், கசையடியும் முள்முடியும் பரமனை விழச் செய்யுதே, பரமனை விழச் செய்யுதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மகனே, மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய், உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே நம் சித்தம். ஆம், தேவ சித்தமே நம் சித்தம், நம் சித்தம். மகனே, மகனே, மகனே. தாலாட்டு பாடி உன்ன தூங்க வச்சேனே, தாலாட்டு பாடி உன்ன தூங்க வச்சேனே, என்ன தன்னந்தனியே தவிக்க விட்டு போவது ஏனோ, இது இறை சித்தம் தானோ, இது இறை சித்தம் தானோ. தாலாட்டு பாடி உன்ன தூங்க வச்சேனே, தாலாட்டு பாடி உன்ன தூங்க வச்சேனே,
இது இறை சித்தம்தானோ? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஒரு வெள்ளி காசு, ஒரு வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்ல சீமோன் உதவி செய்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தூக்க மாட்டாரு போல இருக்கு. ஏய், இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. சிலுவை சுமந்திட உதவி செய்த சீமோனே, சிலுவை சுமந்திட உதவி செய்த சீமோனே, உன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும், மக்களின் மனதில் நிலைத்திருக்கும், என்றும் நினைவிருக்கும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 6ஆம் நிலை. இயேசுவின் குருதி படிந்த முகத்தை வெரோனிகா தன் துகிலால் துடைக்கின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அம்மா, அம்மா, விடு விடு என் கையை. அம்மா, என்ன விபரீதம் இது? ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவருக்கு உதவி செய்ய ஓடுவதா? மகனே, இனி ஒரு முறை அப்படி பேசாதே. அவர் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஐயோ, விடு என்னை, நான் போக வேண்டும். அநீதியை எதிர்த்து ஆண் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என்றுதான் பிள்ளை வரம் வேண்டுகிறோம். ஆனால் துணிவில்லாத ஆண் மக்களை ஈன்றெடுப்பதை விட துணிவுள்ள பெண் மக்கள் எவ்வளவோ மேல். போகட்டும் அவள். அரசாங்கத்தின் அநீதியை எதிர்த்து போராடிய ஒரு வீரனுக்கு ஒரு பெண் உதவி செய்தாள் என்று வரலாறு பேசட்டும்.
ஒன்று புயலாக உருமாறுது. படை கண்டு அஞ்சாது விரைந்தோடுது. ஒன்று புயலாக உருமாறுது. படை கண்டு அஞ்சாது விரைந்தோடுது. இயேசுவே, இயேசுவே, உன் முகமாயது பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா. விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே. துணிவோடு நீதிக்காய் குரல் கொடுத்த தலைவா, துகிலோடு நான் வந்தேன் உன் துயரை துடைக்க. கலங்காதே திகையாதே இறைமைந்தனே, கலங்காதே திகையாதே இறைமைந்தனே, கரம் பிடித்து காத்திடுவார் நம் தேவனே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. கசையடியும் முள்முடியும், கசையடியும் முள்முடியும்,
செய்யுதே, பரமனை விழச் செய்யுதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஒரு வெள்ளி காசு, ஒரு வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 8ஆம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் சொல்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இந்த கேடுகட்டவர்களையும் ஒரு பெண்தான் ஈண்டெடுத்திருக்கிறாள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. பெண்ணினத்துக்கே பங்கம் ஏற்படுத்தும் இந்த கூட்டம் பாலை குடித்து வளர்ந்ததா இல்லை விஷத்தை குடித்து வளர்ந்ததா? என்ன அக்கிரமம் இது! ஒரு சமாதான வெண்புறாவின் மீது இத்தனை கழுகுகள் கங்கணம் கட்டி அலைகிறதே. விலை மாதவை விரட்டி கொண்டு வந்தவர்களை விவரமாக பேசி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தீரே, அந்த வெறுப்பு இந்த விவரம் கெட்டவர்களுக்கு. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? கங்கை வெள்ளம் பாய்ந்தோட கண்டேன் மங்கையருந்தன் விழிகளிலே. கங்கை வெள்ளம் பாய்ந்தோட கண்டேன் மங்கையருந்தன் விழிகளிலே. எனக்காக அழ வேண்டாம், உங்கள் நிலை கண்டு வருந்திடுங்கள். காலம் ஒரு நாள் மாறும், உங்கள் கவலை யாவும்
இருக்கும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. வலுவான தேகம் வலுவான சிலுவையால் தள்ளாடுதே, நிலை தடுமாறுதே. கசையடியும் முள்முடியும், கசையடியும் முள்முடியும் பரமனை விழச் செய்யுதே, பரமனை விழச் செய்யுதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஒரு வெள்ளிக்காசு, 2 வெள்ளிக்காசு, 3 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு. வேண்டாம் இந்த வெள்ளிக்காசு. இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல. எனவே அந்நியரை அடக்கம் செய்ய இக்காசை கொண்டு குயவன் நிலத்தை வாங்குவோம். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால்
உலகத்தை மீட்டருளினீர். ஏய், அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா, இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும். வெளித்தோற்றத்தை கண்டு கண்டு கணக்கு போடும் கூட்டம் உன் உள் தோற்றமையா அழகோ அழகு. வெளித்தோற்றத்தை கண்டு கண்டு கணக்கு போடும் கூட்டம் உன் உள் தோற்றமையா அழகோ அழகு. மொட்ட வேண்ட பூவுக்கு ஏது ஆபாசம், மொட்ட வேண்ட பூவுக்கு ஏது ஆபாசம். வாடாத மலரே வாடாத மலரே வாடாத மலரே வாடாத மலரே. வெளித்தோற்றத்தை கண்டு கண்டு கணக்கு போடும் கூட்டம் உன் உள் தோற்றமையா அழகோ அழகு. உன் உள் தோற்றமையா அழகோ அழகு. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஆணிகள் கரங்களை துளைக்கின்றதே, ஆண்டவர் தேகமோ துடிக்கின்றதே. ஆணிகள் கால்களை துளைக்கின்றதே, ஆண்டவர் தேகமோ துடிக்கின்றதே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் தன் இன்னுயிரை துறக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் செய்யவில்லையே. இயேசுவே, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உம் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகம், தாகம், தாகமா இருக்கிறது. யாருக்கு குளித்த திராட்சரசத்தில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் பொருத்தித்தார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன்.
சத்தியத்தின் ஜோதி என்று கழுவினிலே தொங்குதையா கள்வர்களின் நடுவினிலே குருதி சொட்ட தொங்குதையா குருதி சொட்ட தொங்குதையா. இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன். இருக்கும்போது தெரியவில்லை உன் மதிப்பு. உன் மதிப்பு குறையாது ஒருபோதும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குத்தான் அவமதிப்பு, எங்களுக்குத்தான் அவமதிப்பு. அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய். மலைகள் இடங்கள் மாறலாம், கடல் நீர் வற்றி போகலாம், மரங்கள் கூட கனி தர மறந்து போகலாம். ஆனாலும் ஒருபோதும் மாறாதது என் தேவனின் அன்பு ஒன்றுதான். அன்பே அன்பே என் உயிர் அன்பே, என்னை தேடி வந்தாய் கல்வாரி சிலுவையிலே, எனக்காய் உன்னை தந்தாய். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 13ஆம் நிலை. இறந்த இயேசுவின் உடல் அவருடைய தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள் எல்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு, என் புள்ள. பாருங்கள், என் பிள்ளை முகம் பாருங்கள்.
முகமெல்லாம் குருதே வழிந்தோடுதே, என் உள்ளத்தில் வாழ்வொன்று பாய்கின்றதே. சிமியோனி நிறைவாக்க நிறைவேறுதா, நிறைவேறுதா, நிறைவேறுதா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். ஆண்டவர் அனுபவித்த பாடுகளின் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே, என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்றுவிட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளைப்போளமும் சந்தனத்தூளும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் தானே பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். விதையின் வீரியத்தை மண்தான் தடுத்திடுமோ? அன்பு இதயத்தை கல்லறை மூடிடுமோ? கல்லறை மூடிடுமோ? எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். வாழ்க்கை கருவறையில் இருந்து கல்லறை வரையில் போராட்டமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் வாழும் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் தேவை. அது அன்பினால் கதரும் கதறலா, இல்லை மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு காரி உமிழப்படும் இப்படி ஒரு வாழ்க்கையா? முடிவுகள் நம்மிடமே. இப்பொழுது நாம் பவனியாக செல்ல இருக்கிறோம். தயவு கூர்ந்து இந்த பவனியை அர்த்தமுள்ள விதத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலில் இறந்த இயேசுவை தாங்கி நிற்கின்ற படை வீரர்கள் இந்த பவனியில் முதல் செல்வார்கள். அவர்கள் பின்பாக இந்த ஒளி ஒளி நாடகத்தில் நடித்த பெண்கள் ஆண்கள் அனைவருமே பவனியாக செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் பெரியவர்கள் என நம்பிக்கையோடு பவனியில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாடல் குழுவினர் பாடலை பாடுவதற்காக உங்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற வாகனத்தில் ஏறிக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு புன்னகை பூத்த முகம் எங்கே அன்பாய் அணைத்த கரம் எங்கே தேடுதே என் விழிகள் தேடுதே என் விழிகள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பயன் தருமோ சொன்ன தெய்வமே இயேசு தெய்வமே நீ மடிந்தாலும் பயன் தருவாயே நீ மடிந்தாலும் பயன் தருவாயே போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா 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 பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே சிலுவை சுமந்ததும் அன்று பாவ மன்னிப்பு மொழிந்ததும் ஆணி அறிந்து துடித்ததும் தந்தை சித்தம் ஏற்றதும் தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே
நமக்கு கொடுத்ததும் தாய் தாளா துயரில் துவண்டதும் வாழ்வில் நிறைவு கண்டதும் இமைகள் மூடி இறந்ததும் தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே தியாகமே தியாகமே ஆழமே அன்பின் ஆழமே பாடுகள் அவர் பட்டதும் சிலுவை மீதிருந்ததும் மனித வாழ்வின் தியாகமே இறைவன் அன்பின் ஆழமே தியாகமே தியாகமே ஆழமே